ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப் 4 சிலபஸ் வைஸில் இன்றைக்கி தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 50 கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலகத்தில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ரெண்டாவது கொஷின், எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் யார்? வள்ளலார். மூணாவது கொஷின், திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் டேஷ் எனப்படும் அப்படின்றாங்க, செம்மொழிகள் எனப்படும். நாலாவது கொஷின், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். அஞ்சாவது கொஷின், இவற்றுள் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இன்று பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்றாங்க. ஆறாவது கொஷின், தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார், அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகளாக திகழ்கிறது. ஏழாவது கொஷின், 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான டேஷுக்கு இணையான வேறு நூல்கள் இந்த உலகில் இல்லைன்றாங்க. திருக்குறளுக்கு இணையான வேறு நூலே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றாங்க. எட்டாவது கொஷின், தமிழ்மொழி பற்றி டாக்டர் க்ரவுல் கருத்து டேஷ் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பேல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு யாருன்னா டாக்டர் க்ரவுல் சொல்கிறாங்க. அடுத்தது 9வது கொஷின், உலகில் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா குமரிக்கண்டம். அந்த நிலப்பகுதியில் தான் தமிழ் தோன்றியதென கூறுவது எதுனா தண்டி அலங்காரத்தில் கூறியிருக்கிறாங்க. 10வது கொஷின், பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பன டேஷ் நாட்டு தமிழ் சொற்கள், அதாவது 10 நாட்டு தமிழ் சொற்கள் அப்படின்றாங்க. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி எது அப்படின்னா யாதொன்றும் இல்லை அப்படின்றாங்க. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை அப்படின்றாங்க. 12வது கொஷின், 11வது கொஷினே காணும். சரி, 12வது கொஷினை பார்க்கலாம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதும் தழைதோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல். 13வது கொஷின், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழில் டேஷ் பெயர்கள் குறைவுனா இடுகுறி பெயர்கள் குறைவு அப்படின்றாங்க. தமிழில் டேஷ் மற்றும் டேஷ் என்னும் இருவகை எண் மட்டுமே உள்ளது அப்படின்னா ஒருமை பன்மை 2 எண் தான் இருக்குது. அடுத்த கொஷின், வடமொழியில் ஒருமை பன்மை பன்மையென 3 வகை எண் உள்ளது அப்படின்றாங்க வடமொழியில். 17வது கொஷின், தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு, பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை இல்லை அப்படின்றாங்க. இலக்கண நிறைவு, அதாவது 18வது கொஷின், எல்லா மொழிகளும் டேஷுக்கும் இலக்கண கூறும். ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுகிறது. அதனையும் அகம் புற என 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது எழுத்துக்கும் சொல்லுக்கும், எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் அப்படின்றாங்க. 19வது கொஷின், டேஷ் முதலான செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னா கலிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்றாங்க. 20வது கொஷின், புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க டேஷ் முதலிய அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியுள்ளார்கள். உவமை உருவகத்தை பயன்படுத்தி தான் அணிகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றியிருக்காங்க. 21வது கொஷின், புது கவிதைக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா பாரதியார். சமுதாய புரட்சிக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா பாரதிதாசனார். பொது உடைமைக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா திருவிக்கா. தனித்தமிழுக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள். தனித்தமிழை வளரச் செய்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பேச்சு கலைக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. சிறுகதைக்கு தொண்டாற்றியவர் யாருன்னா புதுமை பித்தன். 30வது கொஷின், மாதவஞ்சேர் மேலோர் வழுத்தும் குணங்குடியான் என்று புலவர்
பெருமக்களால் புகழப்பட்டவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். 31வது கொஷின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்னன்னா சுல்தான் அப்துல் காதிர். 32வது கொஷின், குணங்குடி மஸ்தான் சாஹிப் டேஷ் மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார் அப்படின்னா என்ன? 3 மலை என்னென்னா சதுரகிரி, புறாமலை, நாகமலை. இது 3 மலைக்கும் சென்று தனித்திருத்து ஞானம் பெற்றார். 33, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் டேஷ் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். 27 பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர். 34வது கொஷின், வீரமா முனிவரின் டேஷை போலவே ஓசை நயமிக்க இஸ்லாமியல் பாடல்களை குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றி அருளினார். அதாவது பராபர கன்னியை போலவே ஓசை நயமிக்க பாடல்களை இயற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 35, குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடிய வேறு சில கன்னிகள் என்னென்ன அப்படின்னா பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. 36வது கொஷின், குணங்குடி மஸ்தான் சாஹிப் டேஷ் மற்றும் டேஷ் பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றினார். என்னென்னா குறுநிலை, தவநிலை, துறவு நிலை, நியமநிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை. 37வது கொஷின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றனை பாடியவர் யாருன்னா திருத்தணி சரவண பெருமாள். 38வது கொஷின், மடல் சூழ்புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கு ஓர் தடையுளு தேர் என கேட்டவர் யாருன்னா திருத்தணி சரவண பெருமாள் குணங்குடி மஸ்தானை பற்றிய பாடியது. ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் எதுனா யாழ்ப்பாணம், நல்லூர். ஆறுமுக நாவலருடைய இயற்பெயர் என்னன்னா ஆறுமுகனார். 41வது கொஷின், ஆறுமுக நாவலர் இளமையிலேயே கற்ற டேஷ் நூல்கள் என்னன்னா சித்தாந்த நூல்கள், திருமுறைகள் அப்படின்றாங்க. 42வது கொஷின், ஆறுமுக நாவலர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நூல்களில் புலமை பெற்று திகழ்ந்தார் அப்படின்னா ஆங்கிலம், தமிழ். 43வது கொஷின், ஆறுமுக நாவலரின் மொழி திறமையும் வாக்கு வன்மையையும் பொருள் விளக்கும் தன்மையையும் கண்டு மகிழ்ந்தவர் யாருன்னா திருவாவடுதுறை ஆதித்தனார். 44வது கொஷின், இதனால் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் எனும் பட்டத்தை சூட்டியவர் யாருன்னா திருவாவடுதுறை ஆதித்தனார். 45வது கொஷின், ஆறுமுக நாவலர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும் விளங்கினார். 46, முதலில் இலக்கண வழுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். 47வது கொஷின், ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். 48வது கொஷின், ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைந்த இடம் எதுனா சென்னை. 49வது கொஷின், ஆறுமுக நாவலர் டேஷ் முதல் டேஷ் வகுப்பு வரை பாடங்களை அச்சிட்டு வெளியிட்டார். 1 முதல் 4 வகுப்பு வரை. 50வது கொஷின், உலகம் யாவையும் தாமுலவாக்கி என கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். இது 50 கொஷின் பார்த்தாச்சு. மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நன்றி.